அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிம் அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال نبينا محمد صلى الله عليه وسلم قد تركتكم على البيضاء ليلها كنهارها. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு, வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் எப்பொழுதும் சேர்த்துக் கொள்வானாக. நீண்ட நெடிய ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதையரங்களை விட்டு உண்டான விடுதலையையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹுவின் புனிதமான ஆணையமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாத்மார்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய அத்துணை மக்களையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் வாழ்ந்து மறைந்து 1400 ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட இன்னைக்கு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் தவிர்க்க முடியாத ஒரு பேசுபொருளாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு ரூபத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, நமக்கு காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் எல்லாமும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமான வழிகாட்டுதலாக முன்மாதிரியாக திகழ்கிறது. அல் குர்ஆன் இதைதான் முன்வைக்கிறது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் நபியிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தராத விஷயங்களே இல்லை. மனித வாழ்க்கையிலே 2 விதமான தவறுகள் ஏற்படலாம். ஒன்று தனி மனித தவறு, அது அவனோடு நின்று போய்விடும். இன்னொன்று இருக்கிறது சமூக தவறு, சமூக தீமைகள், அது அவனை கடந்து சமூகத்திற்கும் அது மிக வீரியமாக அதனுடைய வெளிப்பாடுகள் தெரியும். 2ஐயும் களைவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டினார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு தவறுகளை விட்டு பாதுகாக்கப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சமைத்து காண்பித்தார்கள். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வர்றாங்க போகிறாங்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் நினைத்த எதிர்பார்த்த லட்சியங்களை கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் பாதியிலேயே அவர்களுடைய உயிரோடு சேர்ந்து அவர்களுடைய கொள்கையும் காற்றோடு காற்றாய் பறந்து போகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய கனவை நனவாக்கி அதை தன் காலத்திலேயே பார்த்தார்கள். தனி மனித தவறுகளையும் களைந்தார்கள். சமூக தீமைகள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறினால் சமூகத்திற்கும் பாதிப்பு, அதையும் களைந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இன்னைக்கு வரைய அதை பின்பற்ற வேண்டும் நினைக்கக்கூடிய உலகில் வாழக்கூடிய பெருங்கொண்ட முஸ்லிம்களின் கூட்டம் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய கால சூழலில் பெற்றோர்களுக்கும் சரி, ஆசிரியர்கள் என்கின்ற தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது
ஆபாசங்களை விட்டு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். போதை பழக்க வழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும். தவறான சகவாசம், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்களே, அப்படியான கூடா நட்பிலே நம் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை சிதைத்து சின்னாபின்னப்படுத்திவிடக்கூடாது என்ற அச்சமும் பயமும் மிகுந்த எதிர்பார்ப்பும் இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஆசிரியர் தளத்தில் சமூகத்தினுடைய உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. காரணம், ஒழுக்கங்களை கற்பித்து தரக்கூடிய முக்கியமான கலாசாலைகள், அதாவது கல்வியின் தளங்களில் கூட இன்று அந்த பிள்ளைகள் சீரழிந்து போவதற்குரிய சூழ்ச்சிகள் அவர்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது. அவர்களை வழிதருமாறச் செய்ய, வாழ்க்கையின் அவர்களின் லட்சியத்தை அடைய விடாமல் தடுக்க, அவர்களுடைய கனவுகளை சிதைக்க, அவர்கள் எட்டி பிடிக்க வேண்டிய வாழ்க்கையின் உயரத்தை பாதியிலேயே தடை போட்டு அவர்களை முடக்க பல வேலைகள் நடக்கிறது. அதிலே கொஞ்சம் வெற்றியையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் குறுமதியாளர்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த காலகட்டத்தில் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இளைஞர்களை உருவாக்குவதற்கு எப்படியான மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஒழுக்கமிக்க சமுதாயம்தான் ஆரோக்கியமான சமுதாயம் என்பதை சொல்லி தந்தார்கள். இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறதா என்றால் அதிலே மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கிறது. கல்வி இருக்கிறது, சிறந்த அறிவு இருக்கிறது, சிறந்த ஆற்றல் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது, ஒழுக்கம் அது எந்த கிடையில் கிடைக்கும் என்ற கேள்விதான் இன்று நம்மிலே பல பிள்ளைகளின் எதிர்கேள்வியாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கமிக்க சமுதாயம்தான் ஆரோக்கியமான சமுதாயம் என்பது மட்டுமல்ல, ஒழுங்கீனப்பட்டு போனால் அது அவனோடு முடியக்கூடியதல்ல, அதனுடைய தீமையும் பாதிப்பும் சமூகத்திற்கும் ஏற்படும் என்பதை உணர்த்தி காண்பித்தார்கள். ஹதீஸிலே வருகிறது பாருங்கள், ஸஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்கின்ற ஒரு வாலிப தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹாதிமாக பணி விடை செய்யக்கூடியவராக இருந்தவர், ஒரு பணியாளர். ரசூலுல்லாஹ் ஒரு வேலையாக வெளியே அனுப்புகிறாங்க. அவரை வெளியே போனவர் அப்படியே போனார். அந்த காலத்திலெல்லாம் வீட்டிலே கதவெல்லாம் கிடையாது, டோர்லாம் இல்லை. ஒரு பெரிய சீலை தொங்கும், ஒரு துணி. அந்த துணி காத்திலே அங்கும் இங்கும் ஆடக்கூட செய்யத்தானே செய்யும். அப்படி போகும் பொழுது ஒரு வீட்டை கடக்கிறார். அந்த வீட்டிலே அடிக்கிற காத்திலே அந்த திரையினுடைய அந்த துணி அகலுகிறது. உள்ளே தூரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறது. இவர் போனவர் அந்த வீட்டிலே விலகிய அந்த சீலையின் ஓரமாக பார்வை அந்த பெண்ணின் மீது விழுகிறது. மனம் கொஞ்சம் மயங்குகிறது. அப்படி பிரம்மை பிடித்து போய் நின்று விட்டார். கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு அச்சம், பயம் அவர் உள்ளத்திலே போட்டு குலுக்குகிறது. என்ன வேலைக்கு வந்த, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னைய முகமது நபி எதற்கு அனுப்புனாங்க? இங்கே வந்து இந்த வேலையை பார்க்குறிய நீ? குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்லவா இது? அல்லாஹ் வஹியை கொடுத்தா என்ன ஆகும் உன் கதை? ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் உன்னுடைய முகத்தை உரித்து காண்பித்து விட்டால் நீ என்ன செய்தாய் என்பதை குர்ஆனின் மூலமாக விளக்கிவிட்டால் என்ன காரியம் பண்ணிவிட்டாய் என்கின்ற அச்சம் அவரை தொடருகிறது. பயந்து ஓடிவிட்டார். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே ஒரு பெரிய மலை குன்றுக்கு மேலே ஏறி கதறி அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார். யா அல்லாஹ், என்னை நீ அவமானப்படுத்தி விடாதே, என்னை கேவலப்படுத்தி விடாதே. என் மனம் கொஞ்சம் தடுமாறிவிட்டது. நபி சொன்ன வேலையை செய்யாமல் நான் கொஞ்சம் மறந்து விட்டேன். எனவே நீ பிடித்து விடாதே என்று அழுதால் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாட்கள். ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. இந்த மாதிரி நிறைய பணிகள் இருந்தது. எனவே இவரை அனுப்பியதையும் அது திரும்பி அவர் வரவில்லை என்பதையும் நபிகள் கவனத்தில் கொள்ளவில்லை. 40 நாளைக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான். உங்கள் தோழர்களில் ஒருவர் இந்த குறிப்பிட்ட மலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிட்டு இருக்கிறாரு. என்ன ஏதுன்னு கூப்பிட்டு அவரை விசாரிங்க, அல்லாஹ் சொல்லி அனுப்புனான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. போய் அவரை கூட்டுவாங்கன்னாங்க. போனார்கள், தேடி பார்த்தார்கள். அங்கே விசாரித்த பொழுது அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள். இரவின் துவக்கம் வந்தவுடன் அவர் மலையிலிருந்து கீழே இறங்கினார். அழுது கொண்டே வந்தார். வந்தவரை 2 பேரும் பிடிச்சிட்டு வாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லை, என் பாவம் பெருசு, நான் எந்த முகத்தை வச்சு ரசூலுல்லாவை பார்க்கறது? என்னை அனுப்புனாங்க ஒரு வேலைக்கு, ஆனால் நான் வந்து வேறு வேலையெல்லாம் செஞ்சு விட்டேன்.
என்ன எண்ணத்தோடு அந்த சஹாபாக்களை பெருமானார் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இல்லை கரா இல்லை, உங்களை ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்க, கூட்டி வர சொன்னாங்க, வாங்க. அப்போ ஒரே ஒரு ஆசை எனக்கு, என்னை கூட்டிகிட்டு போங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திட்டு இருக்கும்பொழுது நான் பின்னாடியோடி வந்து நிற்கணும். நேருக்கு நேராக உடனே போனவுடன் அவர்களின் முகத்தை முழுமையாக பார்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை. எனவே தொழுகை நடக்கும் பொழுது கடைசியாக என்னை கூட்டி போங்கள். சரி, கூட்டி வந்தாச்சு. மதீனாவிலே தொழுகையிலே பெருமானா ஸல்லல்லாஹு தக்பீர் கட்டுகிறார்கள். நபிகளின் கிராத்தினுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் நின்றவர் அப்படியே மயக்கமிட்டு கீழே விழுந்து விட்டார். தொழுகை முடிந்தது. சையதுனா சல்மான் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. சாலபாவை எங்கே, சாலபத் இப்னு அப்துர் ரஹ்மானை எங்கே என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தான் இருக்காரு, மயங்கி விழுந்து கிடக்கிறார். எங்கெங்க போனீங்க, இங்கே வாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவம் பெருசு, நான் பாவம் செஞ்சிட்டேன். சரி, பாவம் பெருசா அல்லாஹ்வுடைய திருவசனம் பெருசா? அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யார் இந்த வசனத்தை ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறான். உலகத்திலும் யா அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடு, ஆখিরাத்திலும் எனக்கு நன்மையை கொடு, நரகத்தின் நெருப்பை விட்டு காப்பாற்றி விடு என்ற துவாவை ஓதுகும் பொழுது அவருடைய பாவத்திற்கு அது பரிகாரமாக மாறுகிறது. இல்லை யா ரசூலுல்லாஹ், என் பாவம் பெருசு, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் பெருசு, நீங்கள் அதையே நினச்சி யோசித்து உங்களை நீங்களே உருக்கிக்க வேண்டாம், போங்க வீட்டுக்கு என்று அனுப்பி வைக்கிறார்கள். வீட்டுக்கு போனார். அங்கேயும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. சரியா 8 நாள் நோயாளியாக படுத்தவர் இப்பொழுது மரணப்படுக்கைக்கு வந்து விட்டார். ரசூலுல்லாவுக்கு செய்தி வந்தது, அவர் உடம்பு சரியில்லாமல் சக்கராத்தில் இருக்கிறார் நபியே என்று. நபி வேகமாக சஹாபாக்களை கூப்பிட்டு போனார்கள். போனவர்கள் அவரை தலையை தூக்கி மடியில் வைத்தார்கள். அவர் தலையை மடியிலிருந்து கீழே இறக்கி விட்டார். என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தலையெல்லாம் பாவமாக இருக்கிறது, உடம்பெல்லாம் பாவமாக இருக்கிறது, நீங்கள் சொல்லாத விஷயத்தை நான் செஞ்சு விட்டேன், அதனால் அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான்னு பயம் இருக்குது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலும் வந்தார்களாம். வந்தவர்கள் சொன்னார்களாம், லவ் அன்ன அப்தி ஹாதா லகியனி பிகுராபில் அர்தி ஹதீஅத்தன் லகீதுஹு பிகுராபிஹா மக்ஃபிரா. இந்த அடியான் என்றால் அவர் மட்டுமல்ல, உலகத்தில் நீங்களும் நானும் அல்லாஹ்வின் அடியான் தான். உலகத்தில் பாவம் செய்து அந்த பாவத்தை நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை அவர் கேட்டுவிட்டால், அவர் செய்த பாவத்தின் அளவு இந்த பூமி மொத்தமும் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் அவர் வருந்தியதினால் கண்ணீர் விட்டதினால் இந்த பூமி முழுக்க மன்னிப்போடு அவரை சந்திப்பான். இந்த பூமி முழுக்க அவருக்கு பாவம் இருக்கிறது, திரும்பிய இடமெல்லாம் பாவம், தவறு. அவ்வளவு தவறையும் பாவத்தையும் செய்து வருந்தி கண்ணீர் விட்டு, நான் தவறு செய்தேன், என்னை மன்னிச்சிரு ரப்பே, நீ மன்னிக்காட்டி எனக்கு வேற ஆள் இல்லை என்று உணர்ந்து விட்டால் பூமி முழுக்க மன்னிப்போடு அல்லாஹ் அவரை சந்திப்பான். இதை சொல்லி விட்டான் அல்லாஹ். அவர் சொல்லுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னவுடன் சாஹ சைஹத்தன், அவர் ஒரு சப்தம் போட்டார். அந்த சப்தத்தின் முடிவிலே ஷஹாதா சொல்லி அவர் இறந்தே போய்விட்டார். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் அவரை குளிப்பாட்டினார்கள், அவரை கஃன் செய்தார்கள், அவரை அவர்கள்தான் தொலை வைத்தார்கள். அவர்களுடைய தொழுகையிலே பங்கெடுத்து விட்டு ஜனாசா அடக்கம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய 2 பெருவிரலும் பூமியில் ஊண்டி கொண்டு ரொம்ப ஒரு கூட்ட நெரிசலில் நடந்தால் எப்படி நடப்பார்களோ அப்படி நடந்தார்கள். சஹாபாக்கள்லாம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு நீங்கள் ரொம்ப நெருக்கடியாக நடந்து வந்த மாதிரி தெரிஞ்சே, இது நாள் வரை இப்படி உங்களை பார்த்ததில்லையே என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அடியாரின் தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பது மட்டுமல்ல, இவருடைய ஜனாசாவிலே பங்கெடுப்பதற்கு அல்லாஹ் மலக்குகளையும் அனுப்பி வைத்து விட்டான். அந்த மலக்குகளின் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் தான் நான் அப்படி நடந்து போனேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இங்கே நமக்கான செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஒரு ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்கி காட்டதின் ஒரு புள்ளி தான் இது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இப்போ ஒரு ஒழுக்கமிக்க சமுதாயம் தான் ஆரோக்கியமான சமுதாயம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காண்பித்தார்கள். இதே சமூகம்தான் நபிகளின் நபித்துவத்திற்கு முன்னால் எப்படியான ஒழுங்கீனமான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், முகம் சுளிக்க வைக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாறுகள் சொல்லத்தானே செய்கிறது. அப்படிப்பட்டவர்களை மாற்றி காண்பித்த பெருமை பெருமானாருக்கு உண்டு. எனவேதான் நபிகளை சுற்றி சுற்றி வாலிபர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். தேர்ந்த வாலிபர்களை பெருமானார் புறக்கி எடுத்து அவர்களை எல்லாம் தலைவர்களாக பெருமானார் மாற்றி காண்பித்தார்கள். சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா 33 வயசுல ஷஹீதானாங்க.
ஆனால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு அவங்க கொடுத்த அர்ப்பணிப்பு, அவர்களுடைய பங்களிப்பு மகத்தானது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசிலேயே குர்ஆனின் ஞானமும் விளக்கமும் பெறப்பட்டவர் என்கின்ற செய்தியை சுபசோமனமாக நபியிடத்திலிருந்து பெற்றார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே நீங்கள் படிக்க விருப்பப்பட்டார். இப்னு மஸ்ஊத் இடத்துல உட்கார்ந்து கேளுங்க, அவருக்கு தான் அப்படியான தெளிவு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சையதுனா ஸைத் இப்னு சாபித், இன்னைக்கு குர்ஆன் நம்ம கையில் தொகுப்பா இருக்குன்னா அதை உருவாக்கி தந்த பெருமைக்குரியவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா அபூ ஹுரைரா, ஹதீஸுகள் இன்னைக்கு நமக்கு ஆயிரக்கணக்கில் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சுன்னத்துகளான ஹதீஸுகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது. எக்கச்சக்கமான நபியினுடைய சுன்னத்துகள் இன்னைக்கு உம்மத்துல ஹயாத்தா இருக்குன்னா அதற்கு மூல காரணம் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர். நான் சொன்னதெல்லாம் ஒரு துளி. இந்த மொத்த சஹாபாக்களும் வாலிபர்கள். இவர்களை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அரவணைத்து சமூகத்திற்கு எப்படியான பங்களிப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும், நீங்கள் எவ்வாறான முன்னுதாரணமான வாலிபர்களாக இருக்க வேண்டும் என்பதை காண்பித்தார்கள். அப்படியான ஒரு சமூகத்தை சமைத்து காண்பித்தார்கள். எனவே அன்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இளைஞர்களை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியிலே. அதே போன்றுதான் சமூகத்தில் அன்னைக்கும் புறையோடி போய் இருந்தது, இன்னைக்கும் புறையோடி போய் இருக்கிறது. இவ்வளவு நாளைக்கு பின்னாலேயும் கூட மாற்ற முடியவில்லை வட்டியின் கோர முகத்தை, இல்லையா? கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, அந்த வெட்டி, இந்த வெட்டி, என்னென்னலாமோ இருக்குது. அதனுடைய பாதிப்புகள் இன்னைக்கு வரை தொடரதான செய்து எத்தனை குடும்பங்கள் அதிலே மாட்டி சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு போய் கடைசியிலே தங்களுடைய வாழ்க்கையவே முடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. அன்னைக்கும் இருந்தது வட்டி. அதை அப்படியே சமூக தீமை என்பதனாலே மாற்றி காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியின் கொடுமையை மட்டும் சொல்லவில்லை, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொன்னார்கள். அதனுடைய பாதிப்பு ஒருவரோடு நிற்கக்கூடியது அல்ல, சமூகத்திற்கு பரவக்கூடியது. அதனுடைய பாதிப்பினுடைய அந்த வேரின் ஆழம் சமூகத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனாலே அல்லாஹ் சொன்னான், அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே போர் பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்விடத்திலே போருக்கு அறிவிப்பு செய்வதற்கு சமம் அதை நீங்கள் மறுபடியும் தொட்டால் என்று அல்லாஹ் வலியுறுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவெல்லாம் தடை செய்தார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த மாற்றத்தை தன் குடும்பத்திலிருந்து துவங்கினாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சா, அவங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க. வட்டி ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னாடி கடன் கொடுப்பாங்க, கொஞ்சம் வட்டிக்கு விடுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வசனம் எல்லாம் இறங்கிய பிறகு சொன்னார்கள், யாரெல்லாம் அப்பாஸ் இடத்திலே கடன் வாங்கியிருக்கிறீங்களோ நீங்க வட்டியை அடைக்க வேண்டாம், முதல்ல மட்டும் அடைச்சா போதும். அந்த முதல் கூட உங்களிலே சிலருக்கு யாரையாவது அடைக்க முடியவில்லை என்றால் அதையும் நாங்கள் தள்ளுபடி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை, மாற்றம் என்பது உங்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட என்னிடத்திலிருந்து அந்த மாற்றத்தை நான் துவங்குகிறேன், நீங்களும் இதற்கு பின்னால் அணிவகுத்து வாருங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காண்பித்தார்கள். இப்போ வட்டியினுடைய அந்த சமூக தீமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்தார்கள். அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு உலகத்திலே எக்கச்சக்கமான தற்கொலைகள் நடக்கிறது, இல்லையா? நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை, உலகத்திலேயே தற்கொலை செய்யக்கூடிய சமுதாயத்திலேயே ரொம்ப 0.0 என்ற அளவுக்கு கூட இல்லாத ஒரு சமூகம் என்றால் முஸ்லிம் சமூகம் தான். முஸ்லிம் சமூகத்திலே தற்கொலை என்பது ஆகுமாக்கப்பட்டதல்ல. இன்னைக்கு பெரும் பெரும் அறிஞர்கள் வாழ்க்கையில் விரக்தியை ஏற்பட்டு போய் கடைசியில் சூசைட்ல போய் நிற்கிறான். பெரிய பட்டதாரிகள், பெரிய நிறுவனத்தினுடைய எம்பிகளாக, பெரும் பெரும் சிஓக்களாக இருந்தவர்கள் எல்லாம் கூட வாழ்க்கையை, தன்னுடைய முடிவை தன்னுடைய கையாலேயே தேடிக்கொள்கிறார்கள். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், பெரும் பெரும் சர்ஜரிகள் செய்து பல 100 உயிர்களை காப்பாற்றிய மருத்துவர்கள் தங்கள் வாழ்க்கையை கடைசியில் தற்கொலையில் போய் நிப்பாட்டிக் கொள்கிறார்கள், முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் உம்மத் ஒருபொழுதும் தற்கொலை செய்யாது. தனக்கு ஏற்பட்ட இழப்பால், சோதனையினால், கஷ்டத்தினால், ஆரோக்கிய கேடினால், வாழ்க்கையில் தோர்ந்து போய்விட்ட ஏமாற்றத்தினால் தன் முடிவை ஒருபொழுதும் முஸ்லிம் உம்மத் எடுத்துக்கொள்ளாது, தன் கையிலேயா தேடிக்கொள்ளாது. காரணம் என்ன? ரசூலுல்லாஹின் ஒற்றை வார்த்தை, எவரொருவர் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் என்றார்கள் பெருமானார். ஜனாசா தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய இறுதி தொழுகை. அவருக்கு துவா செய்து அவரை நாம் வழி அனுப்பி வைக்கிறோம். உன்னுடைய இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சிறப்பா மறுமை வாழ்க்கை துவங்க போது நல்லபடியா போயிட்டு வாயா என்று துவா செய்து அவரை வழி அனுப்பி வைக்கிறோம். அந்த இடத்தில்
நபி சொன்னார்கள், தற்கொலை செய்திருந்தால் அவருக்கு நான் தொலை வைக்க வரமாட்டேன். ஹதீஸ் வந்திருக்கிறது, போகவில்லை. ஒருவருடைய ஜனாசா வருது, என்னன்னு கேட்டாங்க, தற்கொலை செஞ்சிட்டாருன்னு சொல்லப்பட்டுச்சு. நான் தொலை வைக்க மாட்டேன். நான் அதனுடைய பாரதூரத்தை, அதனுடைய அந்த பாரிய அந்த ஒரு அழுத்தமான விஷயத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனவே அன்பர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் எதை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரோ, தற்கொலை செஞ்சுக்கிறாரோ, அது அந்த பொருளாலேயே அல்லாஹ் தஆலா அவருக்கு வேதனையை கொடுப்பான். அந்த பொருளை கொண்டே அவருக்கு வேதனை கொடுப்பான். வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆயுதம் அல்லது ஒரு கயிறு அல்லது ஒரு பாட்டில் விஷம், இதை கொண்டு தன் வாழ்க்கையை ஒருத்தர் முடிச்சிட்டார்னா அதை வச்சு தான் அவருக்கு மறுமையில முழுக்க முழுக்க வேதனை, அதை கொடுத்தே அவரை வேதனை செய்வான் என்ற அந்த எச்சரிக்கையை கொடுத்ததினாலே முஸ்லிம் உம்மத் தற்கொலையை எடுக்காது. இப்ப ரசூலுல்லாஹ் மாற்றி காண்பித்தார்கள். இதுவெல்லாம் அவரோடு அந்த தீமை முடிந்து போவதல்ல, அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பெரிதும் ஆபத்தானது என்பதை உணர்த்தினார்கள். அதிலிருந்து சமூகத்தை காப்பாற்றி கொடுத்தார்கள். கொலை, எங்கே திரும்பினாலும் கொலை, கற்பழிப்புகள், இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. சின்ன அற்ப காரணங்கள் தொட்டு பெண்ணம்பெரிய விஷயங்கள் வரை இன்னைக்கு சர்வ சாதாரண ஒன்றாக கொலை மாறி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை எச்சரித்தார்கள், இஜ்தனிபு அல் மூபிகாத், சபஅல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த 7 பெரும்பாவங்களில் ஒன்று ஒரு மனிதனை, ஒரு ஆத்மாவை அநியாயமாக கொலை செய்வது. அல் குர்ஆன் சொன்னது, ஒரு அநியாயமாக ஒரு ஆத்மாவை ஒருவர் கொலை செய்தால் இந்த உலகத்தையே அழித்ததுக்கு சமம். அல்லாஹ் ஒருத்தருடைய கொலைக்கு, இறப்புக்கு ஒருத்தர் காரணமானார்னா, அநியாயமாக அந்த இறப்புக்கு இவர் காரணமாகிவிட்டால் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிச்சதுக்கு சமம். அல்லாஹ் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே தன்னுடைய இறுதி பேரிலே கேட்டார்கள், ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம். ஐயு ஷஹரிக்கும் ஹாதா, இது எந்த மாசம் தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அடுத்து கேட்டாங்க, ஐயு யௌமிக்கும் ஹாதா, இது எந்த நாள்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது புனிதமான மக்கா நகர் இல்லையா, இது புனிதமான துல்ஹஜ் மாதம் இல்லையா, இது புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள் இல்லையா? ஆமா யா ரசூலுல்லாஹ், இது மக்கா தான், இது அரஃபா தான், இது அரஃபாவுடைய நாள் தான், இது புனிதமான துல்ஹஜ் தான் சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா. உங்களிலே அநியாயமாக ஒருவரின் இரத்தத்தை ஓட்டுவது, ஒருவருடைய தன்மானத்தை உதாசீனப்படுத்துவது, சுரண்டி பார்ப்பது, ஒருவருடைய பொருளை அநியாயமாக அபகரிப்பிருக்கிறதே, இது எந்த அளவுக்கு மோசமானது என்றால், இந்த நாளின் மீது எவ்வளவு கண்ணியம் இருக்கிறதோ, இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறதோ, இந்த மாதத்திற்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறதோ, இதையெல்லாம் விட மேன்மையானது உங்கள் சகோதரரின் இரத்தம், அவனுடைய தன்மானம், அவனுடைய பொருளாதாரம், அதைவிட மேன்மையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே இன்னைக்கு மக்கா நகரம் நோக்கி படையெடுத்து போகுது. ஏன் போது? அந்த ஊருக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது, அந்த ஊரில் அல்லாஹ்வின் ஆலயம் இருக்கிறது. ரசூல் சொன்னார்கள், இந்த ஊரை விட ரொம்ப மேன்மையானது ஒருவரின் தன்மானம், ஒருவருடைய உயிர், ஒருவருடைய பொருள், இதைவிட மேன்மையானது என்பதை சொன்னார்கள். உலகத்தில் எந்த தலைவரால் இப்படி சொல்ல முடியும்? ஒரு அநியாயமாக ஒருவரின் உயிரை எடுக்கக்கூடாது என்பதை சொன்னதினாலே இன்னைக்கு வரைய முஸ்லிம் உம்மத் கொலைக்கு காரணமாக ஆகாது, கொலையும் செய்யாது, கொலைக்கு காரணமாகவும் ஆகாது. அதே போன்றுதான் பெரிய சமூக தீமைகளிலே முக்கியமானது, முதன்மையானது மதுவினுடைய கொடுமை. இன்னைக்கு வரையும் மதுவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்களே, பூரணமான மது விலக்கு வேண்டும் என்று, இல்லையா? சமீபத்தில் கூட நடந்த ஒரு பெரிய போராட்டத்தில் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் பேசுகிறார், இன்னைக்கு வரைய 14 நூற்றாண்டுகளாக உலகத்திலே முஸ்லிம் என்கின்ற அந்த ஒரு பெரிய சமுதாயம் மதுவை தொடாமல் இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய மேடையிலே அந்த தலைவர் பேசுகிறார் என்றால் இது யாருக்கு பெருமை? நமக்கு பெருமை என்பதை தாண்டி நம்மை வார்த்தெடுத்த முஹம்மது நபிக்கு அல்லவா பெருமை. இது எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினாங்க. மதுவை இன்னைக்குனாலும் யாராலும் தடுக்க முடியலையே. சர்வ சாதாரணமான ஒரு பழக்கமாக மாறி இருக்கிறது. சிறுவர்கள், அதாவது அதுக்கு அடிமைப்படக்கூடிய வயதை எடுத்துக்கொண்டால் பரிதாபமாக இருக்கிறது.
ஏழாம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அடிமையாகிறார்கள் என்கின்ற ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுகிறது. பெரிய பெரிய வயதில் குடித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிற சூழல். பெரிய பெரிய தவறுகளுக்கெல்லாம் மூல காரணமாக அதான் இருக்கிறது. எக்கச்சக்கமான விபத்துகள், அதனுடைய மூல காரணம் மது அறிந்துவிட்டு ஓட்டினார், எனவே விபத்து. பெரிய பெரிய தவறுகள், கற்பழிப்புகள், பல்வேறு விதமான பாலியல் அத்துமீறல்கள், அதற்கெல்லாம் பின்னால் இருப்பது மதுதான் மதுதான் மதுதான். இந்த மதுவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து காண்பித்தார்கள். இன்னைக்கு வரை முஸ்லிம் உம்மது தொடர்றதில்லையே. ஈமானோடு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தொட மாட்டார்களே. அந்த வாடை கூட அவர்களுக்கு பிடிக்காதே. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உருவாக்கினார்கள். எப்படி உருவாக்கினார்கள்? ஹதீஸிலே வந்திருக்கிறது, மன் ஷரிபல் ஹம்ர வஸக்கரலம் துக்பலு லஹு ஸலாத்து 40 சபாஹா. எவரொருவர் மதுவை ஒரே ஒரு டிராப் குடிச்சிட்டாரோ 40 நாள் அவர் செய்த அமல்கள் எல்லாம் மோசம், நாசம். 40 நாள் அவர் தொழுத தொழுகை, 40 நாள் அவர் ஓதிய ஓதுதல், 40 நாள் அவர் செய்த நன்மை எல்லாம் நாசமா போயிடும். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் எச்சரிக்கை. இந்த உம்மத்தை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய எச்சரிக்கை அதுதான். ரசூல் சொன்னாங்க, வைன் மாத தஹலன்னார், அந்த மது குடித்திருக்கக்கூடிய நிலையிலேயே அவருக்கு மௌத்து வந்து விட்டால் நரகத்துக்கு போவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மது அவருடைய உடலில் இருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு மரணம் வந்து விட்டால் தஹலன்னார், அவர் நரகத்திற்கு தான் செல்வார் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! அதனாலதான் அந்த முஸ்லிம் மது பயப்படுது. சலாசத்துன் லா யதுகுலுல் ஜன்னா, மூன்று நபர்கள், 3 தன்மையுடையவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது நாங்கள் ரசூலுல்லாஹ். 3 குணமுள்ளவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதுமினுல் ஹம்ர், மதுவை விரும்பி அருந்தக்கூடியவர், மதுவை அதிகமாக குடிக்கக்கூடியவர். 2வது சொன்னாங்க காத்திஉர் ரஹம், சொந்தம் வேண்டான்னு வெட்டி விட்டவர், சொந்தம் வேண்டாம் என்று வெட்டி விட்டவர். 3வது சொன்னார்கள் முஸத்திகும் பிஸ்ஸிஹர், சூனியத்தை நம்பி பொழப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சூனியம் வைக்கிறது, அவர் நல்லா நாசமா போனதுக்காக எண்ணி அவருக்கு எதிராக திட்டங்களை செய்தல். இந்த 3 தன்மை மிக்கவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. எனவே இதுவெல்லாம் தான் முஸ்லிம் உம்மத்தை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. விளம்பர தூதுவர்களாக கூட நாங்கள் வரமாட்டோம் என்று பிரபலங்கள் மதுவுக்கு எதிராக குடிக்கக்கூடிய கோஷம், இதிலே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வெளிப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியலாம் என்று நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா என்ற நாட்டினுடைய கிரிக்கெட் வீரர்களிலே முக்கியமான ஒரு நபர் முஈனுத்தீன், அவர் தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஜெர்சியிலே ஒரு மதுவினுடைய கம்பெனியின் விளம்பரம் இருக்கிறது என்பதனாலே அதை அணிய மாட்டேன் என்று சொன்னார். நான் அணிந்து கொண்டு நடமாடினேன் என்றால் ஏதோ ஒரு மறைமுகமாக அந்த கம்பெனிக்கு நான் ஆதரவு தருவதாக அர்த்தம். அதை பார்த்து பலர் குடிப்பார்கள், அதற்கு நான் ஒரு காரணமாக ஆகிவிடுவேன் என்பது மட்டுமல்ல, எங்கள் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாதது அது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், விளையாட்டு என்றால் முடிந்ததற்கு பிறகு அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு பீரை எடுத்து அப்படியே குலுக்கி அதனுடைய நுரையை எல்லாம் பீச்சி அடித்து கொண்டு மகிழ்ச்சியை வீரர்கள் கொண்டாடுவார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். ஆஸ்திரேலியா நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் வீரர், நான் இவர்களை ஆதரிக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் மதுவின் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கிறது என்பதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மறைந்து 14 நூற்றாண்டுக்கு பிறகும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சொல்லுகிறேன். அந்த வீரரின் பெயர் உஸ்மான் ஹவாஜா. அந்த எல்லா வீரர்களும் நிற்கிறாங்க, 10-15 பேர். வெற்றி கோப்பையெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த பீரை வச்சு செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அவர் இருக்கிறார்ன்றதுக்காக வேண்டி அந்த வீரர்கள், மற்ற வீரர்கள் எல்லாம் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறாங்க. அவர் எந்திரிச்சு தன்னுடைய இன்னொரு முஸ்லிம் வீரரை கூப்பிட்டு கொண்டு அந்த குழுவிலிருந்து வெளியே போகிறார். அதற்கு பிறகு இங்கு கொண்டாட்டம் துவங்குகிறது. கொண்டாட்டம் தான், மகிழ்ச்சி தான், வெற்றியின் உச்சகட்டமான நிலைதான். இந்த நிலையிலும் கூட என் மார்க்கம் கொடுத்த அந்த கோட்டை மீறி நான் வரமாட்டேன் என்பதன் மீது முஸ்லிம் உம்மத் நிலையாக நிற்கிறது என்றால் இதற்கு யார் காரணம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காரணம். எனவேதான் இன்னைக்கு வரையும் நாம் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஒப்பற்ற சமூகத்தை சமைத்து காண்பித்தார்கள் என்பது மட்டுமல்ல, சமூக தீமைகள் எதுவோ அதையெல்லாம் கலைந்து வேறெடுத்து
ஒரு புனிதமிக்க பரிசுத்தமான சமுதாயத்தை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தந்த பெருமை முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாரும். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மது தடை செய்யப்பட்டு விட்டது என்கின்ற வசனம் இறங்குச்சு. ஆனால் வீட்டில் நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க, மடாமடவாக குடித்தாங்க. இன்னைக்கு என்ன குடிகாரர்கள்! இதை விட அரபுகள் அவர்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் என்னன்னா, மது இல்லாமல் வாழவே முடியாது, மூச்சே விட முடியாது. அந்த அளவுக்கு இரண்டரை கலந்தவர்கள். அனஸ் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஹஜ்ரத் சையதுனா அபூ தல்ஹா, சையதுனா அபூ அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் சேர்ந்து ஒரு வீட்டில் உட்கார்ந்து பார்ட்டி, அங்கே மதுதான் பரிமாறப்பட்டு கொண்டிருக்குது. ஒருத்தர் வந்தார் அந்த வழியாட்டு, அல் பலகக்குமுல் ஹபர், ஏதாவது செய்தி உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டார் வந்தவர். என்ன ஹபர், என்ன செய்தி? இன்னும் எதுவும் கிடைக்கலையே. இப்போ வந்தவர் சொன்னார், ஹுர்ரிமத்தில் ஹம்ர், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் மதுவை என்று சொன்ன மாத்திரத்திலேயே, இந்த வார்த்தை மட்டும் தான் சொன்னார், வேற எதுவும் சொல்ல. அல்லாஹ் குர்ஆனின் வழியாக மதுவை தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொன்னாராம், அனஸ் ரலியல்லாஹு இடத்திலே பேரல் பேரலாக வைத்து மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த மதுவினுடைய டின்னுகள் எல்லாம் கவிழ்த்து விடுங்கள், இஹ்ரிகு, அதை மொத்தத்தையும் கவுத்து விடுங்கன்னாங்க. கவுத்து விட்டாங்கன்ற மட்டும் செய்தி இல்லைங்க, அதோட முடியல. பொதுவாகவே தப்பு செய்யக்கூடிய சிலர் நினைப்பதுண்டு, இனிமே இதை நம்ம தொடவே கூடாது, வாழ்க்கையில் இனிமே இந்த முசீபத்தை கையில் எடுத்துடவே கூடாது. மறுநாள் பார்த்தா அந்த முதல் ஆளாக அவன் தான் போய் நிற்பான் முன்னாடி, இல்லையா? ஹதீஸிலே வந்திருக்கிறது, அந்த சஹாபாக்கள் ஒருவர் கூட இந்த தடை செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு நாள் கூட கொஞ்சோண்டு குடிச்சுக்கலாமா நினைப்பு கூட வந்ததில்லை, குடிக்கவில்லை. அப்படி என்றால் இந்த மகத்தான மாற்றத்தை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைத்திருந்த பாத்திரங்கள், அந்த மது வைத்திருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுகுனாங்களாம், மண்ணை போட்டு கழுகுனாங்களாம். சில பேர் சஹாபாக்கள் அந்த மொத்த பாத்திரத்தையும் உடைத்து தூள் தூளாக நொறுக்கி விட்டாங்களாம். அது இருந்தால் கூட நமக்கு அந்த சிந்தனை ஏற்பட்டு விடலாம் என்ற அக்கறை, அந்த எண்ணம் அவர்களை அப்படி செய்ய வைத்தது என்ற வரலாற்றில் எழுதுகிறாங்க. எனவே சமூக தீமைகளை களைந்த ஒரு மகத்தான மாமனிதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எனவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தனி மனிதனுடைய தீமைகளையும் தவறுகளையும் பெருமானார் மாற்றி காண்பித்திருக்கிறார்கள். பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, சொந்தங்களை அரவணைக்க வேண்டும், வெட்டிவிடக்கூடாது, நீதமாக இருக்க வேண்டும், ஹலாலை மட்டுமே உண்ண வேண்டும், ஹராம்களை தொடக்கூடாது. இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்த நபிகள் சமூகத்திலே ஏற்படக்கூடிய தீமைகள், ஒரு மனிதன் செய்வதால் ஏற்படக்கூடிய சமூக தீமைகள் என்ன, அதையும் எப்படி களைந்து உங்களை நீங்கள் தூய்மையாளர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வாழ்ந்து காண்பித்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த ஒப்பற்ற இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை நினைத்து அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி அவர்கள் மீது பிரியத்தோடு வாழ்ந்து அவர்கள் காட்டிய வழியிலே நிலைத்தின்று வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.